கோதாநாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின்மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழவட்டாய் காண் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். நப்பின்னை பிராட்டியை எழுப்புவதாக முன் பாசுரம் அமைந்திருந்தது. இந்த பாசுரத்திலும் அடுத்து வரப்போகின்ற பாசுரத்திலும் நப்பின்னை பிராட்டியை எழுப்புவதாகத்தான் பாசுரம் அமைந்திருக்கிறது. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல். கோட்டுக்கால் கட்டின்னா யானை தந்தங்களினாலே பண்ணப்பட்டதான கட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. யானை எவ்வளவு இதுவாக திண்மையாக இருக்கக்கூடியது, அதனுடைய தந்தங்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடியவை. அந்த தந்தங்களை எடுத்து கட்டில் செய்யப்பட்டிருக்கிறது. குத்து விளக்கெரிய சுத்தூரம் அந்த திருமாளிகை பூர குத்து விளக்குகள் அழகாக எரிந்து கொண்டிருக்கின்றன. இரவையே பகலாக செய்யும் நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எங்கும் நறுமணம் வீசி அழகாக திகழ்கின்ற அந்த குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி அதன் மீது படுத்து கொண்டிருக்கிறாள். யாருடன்? கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். இந்த நப்பின்னையுடன் படுத்திருப்பவர் கண்ணன். இங்கே பார்க்கும்போது ஆண்டாள் கால நிகழ்ச்சிகளை அப்படி சொல்லும்போது வரிசையாக சொல்வதாக இந்த இடத்துல அமையல, அவளுடைய கற்பனையினாலே சொல்வதாகத்தான் திகழ்கிறது. ஆயர்பாடியிலே கண்ணன் வளர்ந்தான். அப்பொழுது பாலகனாக இருந்தான். மதுரைக்கு வரும்பொழுதுதான் வடமதுரையிலே சிறிது வாலிபனாக திகழ்ந்தான். கம்சனை வதம் செய்தான் என்று பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்திலே இவள் சொல்லும் பொழுது மணாளனாக கண்ணனே அடைந்திருக்கிறாள் நப்பின்னை என்பது குறிப்பிடப்படுகிறது. அதனால் இந்த கால தத்துவத்தை அவள் சொல்லாமல் கற்பனையாக நடக்கப் போகிற நிகழ்ச்சியை நடந்ததாகவே ஏற்றுக்கொள்கிறாள் என்றுதான் பொருளாகிறது. அந்த மாதிரியாக நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் கண்ணனே நீயும் எழுந்திராய் அவருடன் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை. இந்த மைகளையெல்லாம் அழகாக தீர்த்திருக்கிறாள் தன்னுடைய கண்களிலே. மைத்தடம் கண்ணினாய், அது ஒரு வழியாக திகழாமல் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் அவரை பிரிஞ்சிருக்க மாட்டியா. எத்தனைன்றது இந்த இடத்துல அப்படின்னா எத்தனைனா ஹவுமனின்னு இல்லை, எத்தனை எவ்வளவுன்றது இல்லை, எத்தனைனா சிறிது காலமும்னு அர்த்தம். இந்த இடத்துல சிறிது காலமும் பிரிந்திருக்க மாட்டாயா, எத்தனையிலும் பிரிவாத்தகில்லாயால் அப்படின்றது அர்த்தம். இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். கீசு கீசென்னெங்கும் ஆனை சாத்தன் பட்சிகள்லாம் கூவின்றிருக்கு. இந்த 6வது பாசுரத்தில் பார்த்துருக்கோம். கீசு கீசென்னெங்கும் ஆனை சாத்தம் பட்சியானது. இந்த இது என்ன பண்ணிருக்கோம், விடியற்காலை வேளையிலே அந்த மரங்களிலே பட்சிகள் அமர்ந்திருக்கின்றன. இரண்டும் ஆண் பெண் ஜோடியாக இருக்கிறது. அந்த ஆண் பட்சியானது சொல்கிறது ஆணைச்சாத்தம் பட்சி. அந்த ஆணைச்சாத்தத்துக்கு பேரெல்லாம் கூட பார்த்தோம். வலியன்னு ஒரு பேர், பரத்வாஜன்னு ஒரு பேர். அதே மாதிரி கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லின்னு சொல்கிற போது அந்த மாதிரி கரிக்குருவி கணங்கள் அப்படின்னு சொல்லலாம், கரிக்குருவின்னு சொல்லலாம். வலியன்னு ஒரு பேர்லாம் சொல்லலாம். அந்த பட்சியில் ஆண் பட்சியானது அந்த பெண் தன்னுடைய பெண்ணை கிளியை பட்சியை விட்டுட்டு இறை தேடப் போகிறதாம். இறை தேடுவதற்காக அங்கேருந்து கிளம்ப இருந்தது. நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறதான். அந்த கொஞ்ச நேரம் பிரிவை கூட அதனால் தாங்க முடியலையாம். பெண் பட்சியினால் வருந்துகிறதாம். அதனால் கீச்சு கீச்சுன்னு ரெண்டும் கலந்து பேசின பேச்சுறோன்னு பார்த்தோம். அந்த மாதிரியாக அந்த இதில் சொல்கிறான். அந்த இடத்துல சொல்லும்போதுன்னா கொஞ்ச நேரம் பிரிவு கூட அதனால் தாங்க முடியலேன்றது பார்த்தோம். அதே மாதிரி அகலையில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானேன்னு பாசுரம். திருவாய்மொழி பாசுரத்தில்
திருவேங்கடமுடியான் அவருடைய திருமார்பை விட்டு அகலாதவள் மகாலட்சுமி அலமேல் மங்க தாயார் இருக்காளே, அகலகில்லேன் இறையும் என்ன, அந்த இடத்துல எத்தனைன்னு இப்போ சொன்னோம் இல்லையோ, அதே அர்த்தம் தான் அங்கே காட்டுறா. இறையும்னா க்ஷணகாலம் கூட விட்டு பிரியாத மகாலட்சுமி. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொருளைத்தான் இங்கே சொல்கின்றது. எத்தனையேலும் பெரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். தத்துவம் மண்ணு, இது தத்துவம்னா நல்லதுன்னு அர்த்தம், தகவுன்னா ஏற்றதுன்னு அர்த்தம். நல்லதுமல்ல ஏற்கக்கூடியதுமல்ல, தத்துவமன்னு தகவேலோ எம்பாவாய். இது ஒரு தத்துவமான நல்லதில்லை, அந்த மாதிரி பண்ணாது. இங்கே எங்களுடன் வந்து சேர்ந்திருந்து எம்பெருமானை சேவிக்க இது பண்ணலாம் அப்படின்றதாக உன்னுடைய மணாளனை எழுப்பவும் அப்படின்றதான் பாசனம் என்றது பாசனம் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன்.